அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். நேரடியாக நமது அன்பர் நேற்றைக்கே ஒரு அடித்தளமான ஆதாரமான பிரபஞ்சத்தின் ஆதாரமான ஒரு நாட்டம் ஒரு சாதகன் உள்ளத்தில் சகஜமாக சிறு வயது முதல் அவனை பீடித்து கொண்டு அவனை தவிக்க வைத்து அவர் ஆரம்பிக்கும் பொழுதே நமது அன்பர் தெரியும் உங்களுக்கெல்லாம், அசீம் அப்துல். சிறு வயது முதலே இது என்ன ஆகாயம்னு சந்தேகம் வரணும். What is this? What are all these things appearing in front of me? Who is the seer-னு கேட்டிருக்க மாட்டார். பட் காட்சிகள் பல பலமான சந்தேகங்களை உண்டாக்கி இருக்க வேண்டும். நீங்க சின்ன வயசுலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா கல்லு, மண்ணு, முள்ளு எல்லாம் நல்லா தெரியும். கோலி விளையாடுறதுல இருந்து கில்லி விளையாடுறதுல இருந்து அதுக்கப்புறம் கிரிக்கெட். நுணுக்கமாக தரையோட, செடிகளோட, பூக்களோட, வானத்தோட, காற்றோட, நீரோட, பஞ்சபூதங்களோட கேள்வி மாத்திரம் தனியாது, விலகாது. இது என்னப்பா? இது என்ன? தண்ணின்னா என்ன? காத்தடிக்குதே, இது என்ன? இந்த காத்து எனக்குள்ள சுவாசமா இருக்குன்றது அப்ப தெரிஞ்சிருக்காது. ஆனா சந்தேகிக்க வைக்கும். அதாவது ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவா இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் பண்ணும். அப்பேற்பட்ட ஆரம்பம், அதாவது அடித்தளம், பிரபஞ்சத்தினுடைய அடித்தளத்தையே சந்தேகப்படுகின்ற அந்த ஆரம்பமானது தனக்குள் முடிவடையும் பொழுது அது கடவுளை பத்தி தேடறதா முடியும். கடவுள் யாரு? இதெல்லாம் யாரு? நான் யாரு? எனக்கு ஏதோ ஒரு மதம் மூலமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போனா சைலண்டா இருக்கும், அமைதியா உட்காரணும், கண்களை முடிக்கணும். அங்க போனா மொத்தம் வேற விதமான ஆக்டிவிட்டிஸ்க்கு, பண்பான, மெருகேற்றப்பட்ட, பணிவுள்ள அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சிறு வயது முதலே அந்த புத்தகங்களை ஓதச் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி செய்கின்றார்களே. கடவுள் யாரு அப்படின்னு எல்லாம் அந்த சாதகன், அப்படி ஆரம்பிக்கிற அந்த சாதகம், அந்த கேள்விகள் அப்படியே அழிச்சுட்டு போய் எப்படி இந்த குருவுக்கு இது தெரியுது? இதுதான் இதை கேள்வியினோட அடிப்படை. இந்த குருன்றவர் அவர் லேசப்பட்டவரா இருக்க முடியாது. அவர் கடவுளை எடுத்து சொல்லணும். அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த விதமான ஒரு தொழுகை முறைகளா இருக்கட்டும், பிரார்த்தனைகளா இருக்கட்டும், பூஜைகளா இருக்கட்டும், ஆராதனைகளா இருக்கட்டும், சடங்குகளா இருக்கட்டும், அதற்கு பின்னாடி அடிப்படையில் அனைத்து மனித இனமும் ஏதேதோ ஒன்றை சார்ந்து அதை நம்பி இருக்கிற, அதை பத்தி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு குறைஞ்சு அவருடைய சந்தேகம் அவருக்கு அவரை சாந்தப்படுத்தவில்லை. அதற்கோசரம் பலவிதமான அமைப்புகள் எல்லாவற்றிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இதிலும் அமைதியுறாத மனம் இன்னும் கேள்விகள் தான் முட்டி கொண்டு எல்லாம் சைட் ட்ராக் பண்றாங்க. டைவர்ட்டிங். ஒரு ரியல் சீக்கரை கொல்லணும்னா வேற எதுவுமே வேண்டாம். விழிப்பு நிலை ஆன்மீகவாதி கிட்ட போனா போதும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கூட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எங்க போனாலும் யாரும் தெளிந்தவன் அனைவர்களும், தேடுபவர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி இதே ஒரு கேள்விதான். ஐயா, இந்த ஆழ்ந்த உறக்கத்துல நான் என்ன வாரேன்? அவ்வளவு சிம்பிள். ஒரே ஒரு கேள்வியில நீங்க கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிடணும். ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பு கிடக்கு. இந்த இது என்னத்த கண்ணையா ஒரு காமெடி இவனோட வரும் நினைக்கிறேன், யாரு, நம்ம வடிவேலோட வரும் ஆனா வராது, போகும் ஆனா போகாது. அந்த மாதிரி இருக்கும் ஆனா இல்லை. என்ன நிலை இது? என்ன நிலை? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேணும். சிம்பிள். அந்த கேள்வி
அவ்வளவுதான் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அதிலேயே தெரிந்துவிடும் யார் என்ன அப்படின்ற. ஏன்னா அனைத்து சூக்ஷமும் அங்க இருக்கு. பிரபஞ்சமே மறைந்து போகின்ற இடம் அது. சோ அப்பேற்பட்ட அடித்தளமான கேள்வியை நேற்று ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கும் அவர் சில கேள்விகளை வைத்து உள்ளார். அவர் மூலமாகவே இன்றைக்கும் நமது இந்த கேள்வி பதில் சங்கத்தை ஆரம்பிப்போம். அசீம், நீங்க கேட்கலாம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஜூம் மீட்டிங், நிறைய வகையான மீட்டிங்கில் எஜுகேஷன், அப்புறம் ஒர்க்கு, கார்பரேட் மீட்டிங், ஸோ மெனி திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்காக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் இந்த கோவிட் சுச்சுவேஷனால இதே மாதிரி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நேரடியாகவும் நிறைய நடத்திக்கிட்டு இருந்தோம், நானும் வந்திருந்தேன். ஸோ என்னோட அடிப்படை கேள்வி என்னன்னா, ஸோ ஆன்மீகத்துல குரு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நம்ம இதை பார்க்காத மாதிரி ஏதோ தூரத்துல இருந்து பண்ணிக்க முடியாதுன்றதுதான் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு குருவோட அணுக்கம் இணக்கம், ரமண மகரிஷி சொன்ன மாதிரி குருவோட சந்நிதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இல்லைன்னா மீட் பண்ணவே தேவையில்லையா, இப்படியே பார்த்துக்கலாமா? கண்டிப்பா நேரடியா பார்க்கறது தான் சிறப்பான விஷயமா? ஸோ இதுல நீங்க என்ன, உங்க கருத்து, உங்களுடைய விளக்கம் தேவைப்படுது. சரி, நான் பதில் சொல்வதற்கு முன்னால் நீங்க தாய்மானவனும் இந்த உங்களுடைய கேள்வியை கேட்டிருப்பார். தாய்மானவன், உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க. சுவாமி, இங்க கேட்கறதுக்கும் அங்க கேட்காம நாம தொழில்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சாமி. அதாவது இங்க பாக்குறது எல்லாமே கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா 10% தான் நம்ம பாக்குறது. இந்த வீடியோல பாக்குறது பார்த்தா ஒரு 10% தான் நம்மளுக்கு ஏறும். அங்க போய் உட்காந்தா 90%, 99% சொல்லுவாங்க, 1% தான் ஏறும். பட் அங்க போய் உட்காந்துனாக்கா 99% அதே ஆட்டோமேட்டிக்கா அவரே எடுத்து சாப்பிட்டுருவார் நம்மளுக்கு. அதனால இங்க இருக்கிறத விட பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அற்புதமான ஒரு இது. இப்ப நம்ம மாம்பழம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அங்க போனாதான் தெரியும் அந்த மாம்பழத்தை நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்றது. அதனால என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கிறது தான் சாமி கரெக்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சாமி. வேற ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால நம்ம இப்படி இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஓடி கண்டிப்பா அங்கதான் சாமி உட்காந்துருக்கோம். சாரி டு இன்டரப்ட். நேற்றும் இன்னைக்கும் நான் ஐயா கூட இருந்துதான் கவனிச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்தா இந்த கேள்வி கேட்டு இருக்கிறேன். அவர் இதே ஹால்ல அந்த மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஜூம்ல நேரடியா மாதவத்துல இருந்து வந்துட்டார். நீங்க கீழ்பாக்கம் வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்துட்டார். துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களை மாதிரியே தான் தாய்மானவன் அசீமும் அங்கேயும் சிடிஎஸ்க்கும் வந்திருக்காரு. அதனால அவரும் அதை பரிபூர்ணமா சாப்பிட்டிருக்காரு. இப்ப பகவான் என்ன கொடுத்திருக்காருன்றத பார்ப்போம். பகவத் வச்சனாமிரதத்துல பகவான் ஒரு இடத்துல நடக்கிறது. ஜனவரி 7ஆம் தேதி 1935ஆம் வருடம் மிஸ்ஸஸ் பிக்கட் அப்படின்றவங்க ஒரு ஐரோப்பியர் போல் இருக்கு. அவங்க கேள்வி கேட்கிறாங்க, உண்மையை உணர்வதற்கு குருவின் துணை இன்றியமையாததா? பகவத் வச்சனாமிரதம் பக்கம் 5, இதுல பக்கம் 5. குருவின் துணை இன்றியமையாததா? பதில் பகவான், போதனை. போதனைன்னா என்ன? ஓயாம காலட்சேபம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னென்னவோ கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த காலத்துல இப்போ பிரசன்ட் மூமெண்ட்ல யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்குது, ஜூம்ல கேட்டுக்கிட்டு, எல்லாம் கேட்டு பிளஸ் ஆசிரமா ஏறி கேட்கறது போதனை. படிப்பு, புஸ்தகமா சாஸ்திரங்களா நுணுக்கமா படிச்சுக்கிட்டே இருக்குது. தியானம் போருமா, ஹையஸ்ட் என்ன பண்ணுவான்? தனக்குள்ளதான் திரும்புவான். எல்லாமே தன்னை சுத்தி இருக்குன்றது எப்படியோ எல்லாருக்கும் தெரியும். அதனால சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானம் கூட தனக்குள்ளதான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ தியானம் முதலிய எல்லாவற்றையும் காட்டிலும் குரு கிருபை அத்தியாவசியம். குரு கிருபை அத்தியாவசியம். குறைந்தது 100 கோடி
பிறவிகள்ல கடைஞ்சி எடுக்கப்பட்டு வருது நேரடியாக குரு கிடைக்கிறது. 100 கோடி பிறவி, 100 போட்டுக்கோங்க, 7 சைஃபர் போட்டுக்கோங்க. ஏன் அவ்வளவு பரிபாகம் வெட்டியிருக்கு? இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்காதான்றது இல்லை, அதுக்கு முன்னாடி வேற ஸ்டேஜஸ். தேவர்களுக்கு கிடைக்காதுங்க. நிறைய தேவர்கள் இருக்காங்க, சுத்தி இவர் இருந்துகிட்டே இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. தேவர்கள்லாம் யாரு? தேஜஸ் பொருந்தியவர்கள். தேஜஸ்னா என்ன? ஒளி. ஒளி ஒளிதான் அவங்க வடிவம். ஒரே டியூட்டி பவுண்ட். ஒரு வாயு பகவான்றவர் சுத்திக்கிட்டே இருக்கும். ஜென்மம் பூரா அலைச்சல். ஜென்மம்ன்றதே வேஸ்ட் டைம், டைம்லெஸ் டைம். சூரிய பகவான் தேவன், வருணன் மழை. இவங்கள்லாம் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்ற தெய்வங்கள், தேவர்கள். இன்னும் ஏகப்பட்ட தேவர்கள் இருக்காங்க. இப்ப கூட நம்ம மத்தியில எல்லாம் எல்லாரும் இருக்காங்க. They are always scouting. They are in search of ஞானா, but they cannot attain ஞானா. ஏன்? ஒளிபாடினாலே தூக்கம் இல்லை. கரெக்டா? Simply awakeness, but a specific kind of awakeness which is performing a certain profession. Which has a certain kind of a responsibility. It is born with certain responsibility. It performs, it does some responsibility. And for that responsibility, there is no time lag at all. So it expresses it does it through a tejas, ஒளி பொருந்திய பாடி. சென்னையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மழை பெய்யணும்னா ஒரு இன்டென்ட், ஒளிமயமான ஒரு இன்டென்ட், அவ்வளவுதான். ஸ்பாட்ல மேகம் அங்க அசம்பிள் ஆயிடும். சோ ஒளி பொருந்திய பாடி இருக்கிறதுனாலேயே தூக்கம் நிலை கிடையாது. தூக்கம் நிலை தான் மனுஷனுக்கு தூக்க நிலை இருக்கு. தூக்க நிலையில நம்ம சாட்சித்துவத்தை எடுத்து சொல்றோம். பாத்தியா, நீ இல்லாமல் நீ இருக்கின்றாய் பாரு. உனக்கு விழிப்பு நிலையில இந்த பெயர், உனக்கு விழிப்பு நிலையில ஆண், உனக்கு விழிப்பு நிலையில ஒரு பெரிய பிரசிடென்ட். ஆனால் இந்த பிரசிடென்ட் இல்லை, இந்த பெயர் இல்லை, அந்த வடிவத்தை கொண்ட உயிருக்கு உயிர் பிரக்ஞை இல்லை. அப்போது அங்கு இருப்பது எது எல்லாவற்றிற்கும் சாட்சியோ அது சாட்சியா இருக்கேன்ற இருக்கிற சாட்சி இல்லை, ஒரே சாட்சி. அததான் மனசாட்சின்னு கூட சொல்லுவாங்க. உனக்கு கான்சியன்ஸ் இருக்கான்னு, கான்சியஸ் கிடையாது, கான்சியன்ஸ் இருக்கான்னு. CONSCIENCE கான்சியன்ஸ். உன் மனசாட்சியை தொட்டு பேசு, சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மினிமம். ஏன்னா உள்ள தொட்டு சொல்லுப்பா, எனக்கு நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை என்கிட்ட கமிட் பண்ணிட்ட, அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை கால் இன் பண்ணு. சோ இப்படி பாக்குற இப்ப மனிதர்களுக்கு இப்ப நம்ம சர்வ சாதனமா எடுத்து சொல்றோம். பிரம்மாண்டமான அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, ரொம்ப பொருளே. அதை உணர்றதுக்கு நம்மளே அங்க போறோம். பிரம்மமா இருக்கும், அவலமாக தனி நான்பாவமாக உள்ள ஒதுங்கும் எண்ணங்கள்லயும் உணர்ச்சி. இதுதான் கிடையாது, அது உண்மை. சோ அந்த தன்மைக்கு ஆட்படும் பிறப்பே இல்லை அவங்க கிட்ட, தேவர்கள் கிட்ட. all celestial bodies, all angelic realms, இன்னும் அந்த demonic realms எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரே அது அன்கான்சியஸ் விழிப்பு நிலை, ஒரு மாதிரியான டெமனிக்க, அதாவது பூத பிசாசுகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது.
சோ இந்த மாதிரி எல்லா சூக்ஷ்ம வடிவத்துல உருவத்தை எடுத்ததுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்க நிம்மதி கிடையாது. தூக்கத்தினுடைய சாட்சித்துவமா இருக்கிற ஆன்ம பொருள் வெறும் சாட்சி. திஸ் பாடி இஸ் நாட் ஆன்மா. This body ceases to exist not only in deep sleep, here also. It doesn't hold anything at all. It is not carrying the thoughts. உங்களுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கிற தாட்ஸை வந்து உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பெயர் கொண்ட, அந்த வடிவம் கொண்ட, அந்த வயது கொண்ட அந்த நபர் வந்து எண்ணுகின்ற எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. அதுதான் பேய் வந்து ஆட்டி படைக்குதுங்க. எந்த பேய்? அகந்தை பேய். அதுதான் பியூட்டி. ரமணருடைய பியூட்டி என்ன? அதை தூக்குப்பா, உணர்ச்சி எல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். இதுக்குதான் பெரும் வாய்ப்புப்பா. நேர அவனையே பாரு, உணர்ச்சி மயமா இருக்கிறவனை பாரு, முடிஞ்சு போச்சு. உணர்ச்சியில தனியா ஒதுங்கி விழிப்பு நிலை பூரம் எங்கேயும் உன்னை அக்னாலேஜ் பண்ணாத. நீயா உலவிட்டு இருக்காத. உன்னை, உன்னால், உன்னோடு, உன்னுடன், உனக்கு, உன்னுடைய எதுலயும் அசோசியேஷன் வச்சுக்காத. நிச்சங்கமா இரு. டோன்ட் ஹேண்டில். அவ்வளவு அதை ஹேண்டில் பண்ணலன்னா நான் வேரியபிள். அப்படியே ரியலைசேஷன். எப்படி? ஆழ்ந்த உறக்கத்தினுடைய சாட்சித்துவம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பொறுப்புகள் பெர்ஃபார்ம் பண்ணப்படும். பொறுப்புகள் வந்து முடிக்க விட்ட கீ. கடைசி ஜென்மமா இருக்கிறதுனால, 100 கோடி ஜென்மத்தினோட புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால, கிருபை அடங்கி இருக்கிறதுனால, குரு கிருபை. குரு has been waiting. He has been waiting for this 100 crore years, 100 crore births in various forms. ஆக்சுவலா எந்த பர்த்ல எந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு எந்த எண்ணங்கள்ல சிக்கி இருந்தாலும் அந்த எண்ணங்களுக்குள்ள ஆள் இல்லாததுனால அவரை பொறுத்த வரைக்கும் டைம்லெஸ். என்ன, அவர் ஞானமா தான் இருந்துட்டு இருக்காரு. உங்களுக்குன்னு வடிவம் எடுக்கிறார். Because you should meet him. He should appear in front of you. So, கிட்டத்தட்ட 100 கோடி பிறவிகளுடைய கிருபையானது குருவாக மலர்கிறது. எதற்கு? உங்களுடைய புண்ணிய பாக்கியம், புண்ணிய கர்மங்கள் எல்லாம் அதுலெல்லாம் விதமா இங்க வந்து முடிக்கிற பிறவியில எதிர்க்க வந்து சர்வசகஜமாகும். உங்க பாஷை பேசிக்கிட்ட அவ்வளவுதான். அப்படியே நம்பி அப்படியே சொக்கி எப்படி கூட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறிச்சுன்னு தெரியாம மாறி அப்படியே சிறகடிச்சு பறக்குது. அந்த மாதிரி வந்து இந்த தனி கூட்டுல இருக்கிற நான் வந்து உண்மை இல்லைன்றத உணர்ந்து அங்கேயே உள்ளே இருந்து மீதி கர்மாக்களை அப்படியே அவர் சந்நிதிக்கு ஒப்படைச்சிட்டு அப்படியே பண்ணிட்டு வருவீங்க. ஏன்னா இப்போ வந்து the performance is taken over by something else. ஆன்ம பொருளை it does on behalf of you. You are no more a doer. Whatever you do, you don't carry any karma. You don't continue any registration. You are not getting bounded in any of the karmic activities at all. இதுதான் இதனுடைய அடிப்படை. இங்க பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தூக்கமே இல்லாததுனால தேவர்களுக்கு கனவும் இல்லை. சிம்பிளி என்ன, நாய் அலைச்சல் ஜென்ம பூரா காத்தா சோண்டுகிட்டு இருக்கும், போட்டான் துகளா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும், அங்கங்க நட்சத்திரங்களா இருந்துகிட்டு இருக்கும். எல்லாம் அது சந்நிதியில வந்து ஜடம் சித்துன்ற பிரிவினை இல்லாமல், உயிரினம் ஜடப்பொருள்கள்ன்ற பிரிவினை இல்லாமல் ஒரே தன்மைத்தான். அதுல இவைகள் எல்லாமே தேவ கூட்டங்கள். சோ தூக்கம் இல்லை. இருக்கிறது என்ன, எப்ப பாரு they are preoccupied. They are designated to perform their duties. They are designated to do their karmic actions, karmic activities. Nothing more than that. தூங்கினதான கனவு. சோ கனவு என்னத்தை பண்றது? நம்மளுக்கு கனவுல வந்து கல்யாண மண்டபம் வருது, பெரிய மைதானம் வருது, ஒரு சின்ன பையன் வந்து மேடையில போய் பரிசு வாங்கி
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் கையால மெடல் வாங்குற மாதிரி தத்ரூப கனவு படிச்சுட்டு இருக்கான் அவன். அதையே நினைச்சு படிச்சுட்டு இருக்கான். உற்பத்தி ஆயிடுது, ப்ரீகாக்னிஷன் மாதிரி வருது, ப்ரீமானிஷன் மாதிரி வருது. இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். எங்கேருந்து அவ்வளவு பெரிய இது வந்து ஒரு படைப்பு ஒரு சிறு உடலுக்குள்ள கனவு ரூபத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் இருக்கிற அந்த அரங்கத்துல உண்டு பண்ணி அதுல அந்த குழந்தை வந்து மெடல் வாங்குற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா, இந்த மாதிரி எல்லா கனவுகள் என்ன காமிக்கிறது? பிரபஞ்சத்தையே பொய்யாக்கி காமிக்குது. அடவோடா, இதை போய் நீ வந்து அங்க வேற வந்து கண்டினியூ பண்ண போற வேக்கிங் ஸ்டேட். இட்ஸ் ஷியர் ஹாக்வாஷ், இட்ஸ் ஷியர் illusion. There is no content in it. உள்ள விட்டா ஹோலோகிராம் இருக்கு. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு சயின்ஸ் வந்து ஹோலோகிராஃபிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுது. இது ஹோலோகிராஃபிக்னா என்ன அர்த்தம்? சும்மா உள்ள விட்டா போலா இருக்கு. உள்ள என்னங்க ஸ்தூலமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஸ்தூலமா நீ உன் தாட்ஸை நம்புற. விழிப்பு நிலை மனம் வந்து ஸ்தூல காட்சிகளுக்கு ட்ரெயின்டு, ஸ்தூல ஒலிகளுக்கு ட்ரெயின்டு. வார்த்தை வேணும் உனக்கு. வார்த்தையும் காட்சியும் கோத்து உள்ள நீ சேர்த்துக்கிட்டே இருக்க. உனக்கு உள்ள கேட்பவன் யாருன்னு தெரியாது. உள்ளுக்குள்ள வெளியில இருக்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் உடம்புக்கு ஆட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு ஸ்தூல உடம்பு தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருப்ப விழிப்பு நிலையில. ஆனா இந்த விழிப்பு நிலையை உடைக்கிறதுக்கு இதே மனிதனுக்கு அவனுடைய யுக்திக்கு தீனியாக, உங்களுடைய யுக்திகள்லாம் யூகிக்கணும். ஆமா, எப்படி வந்தது சத்திரம்? எப்படி வந்தது? எப்படி கிரிக்கெட் கிரவுண்ட் வந்தது? எப்படி சிக்ஸர் அடிக்கிறேன் நான் லாஸ்ட் ஷாட், த ஃபைனல் வின்னிங் ஷாட்? ஹவு டிட் ஐ டூ இட் டியூரிங் டீப் ஸ்லீப், டியூரிங் த ட்ரீம்? Who did it? Who was that Ramesh? If suppose Ramesh has undergone that dream, he questions, who was that Ramesh? Who is this Ramesh? There is no ground, nothing. No. பெட்ரூம்ல படுத்துன்னு கிடக்கேன். வெள்ள மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே என்னடா நல்ல வெயில். கடைசி ஷாட் சிக்ஸர் அடிச்சுட்டு the whole of the world rises in uproar. இது கனவு ப்ரூவ் பண்ணுமே. இதுவும் அதற்கு கொஞ்சம் கூட ஈடு இணையில்லா கனவு, பெருங்கனவு அப்படின்றது இங்க உணரப்படணும்னா, who is dreaming, who is now living in the waking state. ஸோ இந்த பாசிபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. யாருக்கு? தேவர்களுக்கு இல்லை. அவங்க மனுஷனா வந்தாகணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா புராணங்கள் எல்லாம் எல்லாரும் இங்க போய் போறான்னுவாங்க. ஓ, உனக்கு சாபம் என்ன? பூ உலகம். அது சாபம் இல்லை, ஆக்சுவலா வரும். ஆனா இங்க நம்ம சபிக்கப்பட்டவர்கள் மாதிரி உடம்ப நானாக நினைத்து கொண்டு எந்தவித விசாரமும் என்று நான் யார் விசாரம் இங்க மண்ணை போட்டு மூடப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து குரு கிருபை அத்தியாவசியம். பகவான் சொல்றாரு, போதனை, படிப்பு, தியானம் முதலிய எல்லாவற்றையும் காட்டிலும் குரு கிருபை அத்தியாவசியம். குரு கிருபைன்னு இவங்க மீன் பண்றது என்ன? அவருடைய சந்நிதி மாத்திரம். அவர் பேச வேண்டாம். இப்ப நான் எதுக்கு இது பண்றேன்? பெருசா விதை துவப்படணும். எல்லாம் உடம்பா திங்கர் இருக்காங்க, எல்லாம் உடம்பா ஃபீலரா இருக்காங்க. உயிர் தான் அல்டிமேட் நினைச்சிட்டு இருக்காங்க. உயிர் சம்பந்தப்பட்டதே இல்லை மதம் கூட. ஒருவன் கடக்க வேண்டியது உள்ள கடக்கணும். உள்ள கடந்து உண்மை பொருளை பார்க்கணும். உண்மை பொருள் தான் இங்க இப்படி வருது. உண்மை பொருளினுடைய பவர்ல இது வருது. ஆனா என்ன பவர்ல இது வரட்டும், இது அவன் இல்லைன்றதை அவன் உணரணும். சோ அது அவன் அப்படின்றது அவனுக்கு உணர்த்தப்படும். அதனால நம்ம பூமி பூரா விதைகளை வந்து இந்த சசங்கங்கள் மூலமா தூவிக்கிட்டே இருக்கும். பகவான் என்ன சொல்லுது? போதனை, படிப்பு, தியானம் முதலிய எல்லாவற்றையும் காட்டிலும் குரு கிருபை அத்தியாவசியம். அதனாலேயே சாட்சாத்காரம் சித்திக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்லோகம் கத்துக்கிட்டா போறீங்க. நன்னெறிகள் கத்துக்கிறத ஆன்மீகம். நல் நடத்தைகள்லாம் கண்டுபிடிச்சு நல்ல சர்டிபிகேட் வாங்குறது, நல்லா படிக்கிற
ஆறுது, நிறைய பணம் சம்பாதிக்குது. வேக்கிங் ஸ்டேட் கனவு இல்ல, அது விழிப்பு நிலை கனவு இல்ல. அத பண்ணுவாரா? எங்கேயாவது கனவு காண்பவனா உங்களை மாத்துவாரா? உங்க பெயரை கூட அவருக்கு தேவையில்லை. குருவுக்கு உங்க பெயர் தேவையில்லை, உங்கள் வடிவம் தேவையில்லை. அதுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு பார்த்துட்டு இருப்பாரு. உள்ளுக்கு நீ தாங்குவியா? ஒரு காமெடியில வரும்ல, ஏன்பா இவன் தேர்வானப்பா இந்த வேலைக்கு, தரமாட்டான்னுவான். இவன் தரமாட்டான். என்னடா சொல்றீங்க, நான் எதுக்குடா தேரணும்? அந்த மாதிரி இந்த மாதிரி காமெடி வெளில நடத்தி காமிச்சாங்க அவங்க வடிவேலுங்களும். நம்ம நேரடியாக குரு ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்றது கிடையாது. தேர்றது தேரலன்றது ஸ்பாட்ல தெரியும். ஆனா தேரக்கூடியவனுடைய பாவம் சரண்டர்னோட உச்சமா இருக்கும். தவிப்பான், சுடுமணல்ல நிக்கிற மாதிரி தவிப்பான் உள்ளுக்குள்ள. எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம், எதுக்குன்னு கூட தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான அம்மா மேல இருக்கிற பாசம், காதலிக்கு காதலன் மேல இருக்கிற லவ், காதலனுக்கு காதலி மேல இருக்கிற லவ், ஒரு நல்லா படிப்பு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் மேல இருக்கிற ஒரு ஈடுபாடு, என்னம்மா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா, ஃபுல்லா உடைச்சு கொடுத்துட்டாரு, கம்ப்ளீட் மேத்ஸ் முடிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு ஒரு பையன் ரொம்ப ஷார்ப்பு பையன். இப்பதான் 8th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கான். 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயே முன்னாடி ஃபுல்லா புக்கை பிரிச்சு போட்டு காமிச்சு விடுறாரு. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு எப்படி இருக்கும் அவர் மேல மதிப்பு. இப்படி நீங்க அத்தனை சப்ளைம் உணர்ச்சிகளுடைய கம்ப்ளீட் ரிபாசிட்டரி இந்த ஃபார்ம் ஆஃப் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இது அவன் உள்ளுணர்வு எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ அவர் தெம்பண்ணும், அந்த முகம் தெம்பண்ணும். அந்த பெரிய உணர்வு அனைத்து உணர்ச்சிகளையும் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு அமைதியாக அனைத்தையும் கடந்ததாக மௌனமாக சாட்சியாக நேரடியாக உடல் கொண்டு இருப்பதை தரிசிக்கணும். இதுதான் பகவான் குரு கிருபை அவசியம். அதனாலேயே சாட்சாத்காரம் சித்திக்கும். மற்றவையெல்லாம் ஒருவாறு உதவும். அவர் பர்சன்டேஜை போட்டு சொன்னார். 100 கோடி ஜன்மத்துல நீங்க பண்ண அத்தனையும் 1% வரும். அது இங்க கொண்டு நிக்க வைக்கிறது. இதுக்கு மேல புஸ்தகம் இல்லை. இதுக்கு மேல இந்த காது வேற எதையும் கேட்காது, கண்ணு எதையும் பார்க்காது, மனம் எதையும் சிந்திக்காது. சப்த நாடிகளும் அவர்கிட்ட கிடத்துற மாதிரி இருக்கும். அதுதான் பகவான் சொல்லுது. ஒருவாறு உதவும், மற்றவையெல்லாம் ஒருவாறு உதவும் இரண்டாந்தரம். குரு கிருபையே சாட்சாத்காரத்திற்கு நேரடியான முக்கிய ஹேது, முக்கிய உதவி. அப்புறம் ஆத்ம சாட்சாத்காரத்தை தடுக்கும் இடையூறுகளை அடுத்து தொடர்றார் அவரு. மனத்தின் வாசனைகளே அப்படின்றார் பகவான். வாசனைகளை களைவது எப்படி? ஆத்ம சாட்சாத்காரத்தாலே தான் வாசனைகளுக்கு. அதாவது கத்தினா குத்துவேன், குத்தினா கத்துவேன்ற மாதிரி பதில் வருது. உடனே அவரு சாட்சாத்காரத்திற்கு தடையா இருப்பது வாசனை. அத்தடை சாட்சாத்காரத்தாலேயே நீங்கும் என்றால் அர்த்தமற்ற சுழற்சி போல் வீண் சுழற்சி போல் இருக்கின்றது அப்படின்னு அவரே தையாட்டி பண்றார் பகவான. அதுக்கு பகவான் பதில் சொல்லுது. இப்படி உபத்திரவங்களையும் தடைகளையும் உண்டாக்கி கொண்டு பொருத்தமில்லாத விபரீதங்கள் என்று குழம்புவது அகங்காரமே. ஆக்சுவலா வாசனைகள் வாசனைகளை முடிக்க மாட்டார் யாரு. ஆனா தானா ஒருத்தன் போனான்னா கடல் தண்ணீரை வட்டுற மாதிரி, கடல் தண்ணீரை ஸ்பூன்ல எடுத்து வெள்ள கரையில கொட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆனா அதுதான் சயின்ஸ் அது. ஆனா இந்த சயின்ஸ் எல்லாம் எந்த விதமான பார்த்தமே கிடையாது.
நேரடியாக அப்படியே தூக்கி ஜம்ப் பண்ண வைக்கிறார். எதுக்கு? அந்த சைடை காமிச்சுடுறார். அதனால பகவான் சொல்றது, இதெல்லாம் செய்பவன் எவன்? புத்தகம் புத்தகம் புத்தகமாக அலைபவன் அப்படின்னா திமிர் பிடிச்ச புத்தி தான் அலைய முடியும். தன்னை நம்பும் உடனே எங்க குதிச்சிருவாங்க உலக மக்கள். தன்னை நம்ப வேண்டாமா, தன்னம்பிக்கை வேண்டாமான்னுவாங்க. அட நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் கொள்ற இடம்லாம் விழிப்பு நிலை. அது வேறுதான் வாசனை. உன்னை தன்னம்பிக்கையா வைக்கிறதும் அவநம்பிக்கையா வைக்கிறதும் வாசனை. சூக்ஷமம் தெரிஞ்சுதானே அட இங்க இல்லடான்னு கண்டுபிடிக்கணும். இன்னும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்ண போறேன். அது அழிச்சுக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. டைம்லெஸ்ஸா 100 கோடி பிறவிகள் போறாதா? அந்த சூக்ஷ்மம் தெரியணும். எங்க பிடிக்க வேண்டியவரை பிடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஐபியை போய் பிடிக்கிறதுக்கு என்னென்ன அப்படியா, இவரை பிடிச்சு அவரை பிடிச்சு அவரை பிடிச்சு அவரை பிடிச்சு அவரை போய் பார்க்கலாமா? சூக்ஷமா இருப்பான் ஒருத்தன், வருவான், யாரையும் பிடிக்காது. அந்த விஐபியோட ஒய்ஃப் என்னவா இருக்காங்க, அவங்க ஒரு பேராசிரியை, அவ்வளவுதான். அந்த காலேஜுக்கு போய் அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி போய் அவங்க கிட்ட போய் பேசு. எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு பேசு. அதுக்கு சந்தோட சந்தா இதையும் சேரும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க சொன்னா நடக்காத, மீட்டிங் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இங்க குருவை காட்டுபவர், அந்த குரு உணர்வு உள்ளே வந்துடும் இவங்களுக்கெல்லாம், சாதகர்கள், தீவிர சாதகர்கள். சோ அகங்காரமே. இப்படியெல்லாம் ஆராய்வது எதுவென்று பார்த்தால் அதன் முடிவுதான் ஆன்ம சாட்சாத்காரம். எப்படி? இந்த அகங்காரம் தான், வாசனைகள் தான் எல்லாம். இந்த வாசனைகள் எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு இதனோட முடிவு என்னன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அகங்காரம். அதை என்னன்னு பார்த்தா ஆன்ம சாட்சாத்காரம். சாட்சாத்காரத்திற்கு முக்கிய சகாயம் எது? வேத சாஸ்திரங்களின் உபதேசம், பெரியவர்கள் ஞானிகள் காட்டும் வழி, இவைதான் முக்கிய சகாயங்கள். போதனை, ஆராய்ச்சி, தியானம் எல்லாவற்றை காட்டிலும் குரு கிருபையே முக்கிய சகாயம். திருப்பி 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 அந்த 2வது வாழைப்பழம் மாதிரி அங்க நிக்கிறாரு. ஏன்? அங்க கூர்மையா செய்யப்பட வேண்டியதா இருக்கு. ஆகவே அசீம், இதுதான் உங்களுக்கு உண்டான பதில். அதாவது குரு 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 சந்நிதியில் திட சிரவணம் பண்ணிக்கிட்டு, திட சிரவணம்னா என்ன? சதா எக்கோ வருது, சதா தன்னை கொடுத்து, உங்களுடைய இதை மியூட் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் போடும். ஸோ சதா உங்களை அர்ப்பணித்து, அதாவது மானசீகமாக அர்ப்பணித்து, சதா சத்சங்கத்தில் தோய்ந்து அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. கிடைச்ச சந்தர்ப்பத்துல இப்ப எப்படி வந்திருக்கீங்களோ அத போல சதா கிடைச்ச சந்தர்ப்பங்கள் அத்தனையிலையும் இங்க தோயணும். ஏன்னா இது இது இதுக்கு ஈடு இணை ஒண்ணுமே. ஸோ அதுதான் சத்தியம். இப்ப அடுத்த கேள்வி கேளுங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. ஸோ அது எனக்கே ஒரு அனுபவமாகவே இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் சந்திக்க வரணும், அப்போ ஒரு அருளோட கை, மறைமுகமான கை சூழ்ந்துக்குது. அது எல்லாமே வழி நடத்துது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் பாவனையிலேருந்து விலகி போனாலும் சரி, அதை உள்ள கொண்டு வருது. அது எனக்கு ஒரு அனுபவமாகவே தெரியுது. ஸோ இது எல்லாருமே குருவை பார்த்து அதன் மூலமா ஒரு பலனை பெறணும் அப்படின்ற நோக்கத்திலையும் நான் இந்த கேள்வி கேட்டேன். இது 100% லாபம். மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% 30% லாபம்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, நான் சில அன்பர்கள்கிட்ட ஆத்ம விசாரம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் எங்க கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணிய விஷயங்கள் எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுத்துருக்குது.
எங்களுக்கு வந்து சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அதை விட முடியல. அது வந்து எங்களை ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. இருந்தாலும் நான் ஆன்மீக விசாரத்துல இறங்க விரும்புறோம். அதுக்கு உண்டான வழியில போகணும்னு விரும்புறோம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய தடையா இருக்குது. அந்த நாங்க பண்ண விஷயங்கள் நினைச்சு பார்க்கும்போது பின்வாங்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா உள்ள போனாலும் மறுபடியும் ரிவர்ஸ் வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் என்னால முடியுமா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. இது ஒரு வந்து எங்களுக்கு தடைக்கல்லா இருக்குது. எங்களால் வரவும் முடியல. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா குற்ற உணர்வு கொண்ட சில ஆன்மீகத்துக்கு எதிரான பழக்க வழக்கம் கொண்ட மனிதர்கள் எப்படி வந்து மனம் திரும்பி ஆன்மீக பாதையில் நடை போடுவது எப்படி? இதற்கு விளக்கம் தான். முதலில் ஒருவரை தாக்குவது வந்து குற்ற உணர்வு தான். தவறு செய்த உணர்வு, இழந்து விட்ட உணர்வு. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேனே. இந்த சைடு வந்து இந்த கம்ப்ளீட்டா மாறுறதுக்கும் முழுமையான இன்வால்மெண்ட் இருக்கு. அதுவும் தெரிஞ்சு ஒரு பக்கம் வந்து ஏங்க பேசிக்கிட்டே இருந்து மௌனமா இருன்னு பேசிக்கிட்டு இருந்தா நீ தான் மௌனத்தையே தடை பண்ற. கரெக்டா? அத போல கொஞ்சம் வந்து அங்க வந்து நிதானப்படணும். ஆனால் நிதானப்பட முடியாத அளவிற்கு காட்டாறு போல உள்ள சூக்குமமான ரூபத்துல விதைகளாக இருக்கிற வாசனைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ண முடியாது. தனி மனிதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஞானி வாழுகின்ற காலம் என்பது பொற்காலம். எங்க இருந்தோ கேட்டுக்கிட்டு இருங்க, பரவாயில்ல. அங்கே இருந்தே சமர்ப்பீங்க. முடியல, பணம் இல்லை, கொரோனா சூழ்நிலை, எல்லாம் சகலமும் இருந்தாலும் ட்ரஸ்ட். தூக்கத்தில் வந்து அப்படியே ஒன்றிணைகின்றோம் இல்லை, ஒரே பொருளாக அப்படியே தோய்ந்து விடுகின்றோம் இல்லை. அந்த பொருள் தானே. ஒரு லவலேசம் எங்கேயாவது ஒரு தனி இருப்பு இருக்கா? தனியா எதான இருக்கா? அவ்வளவுதானப்பா உண்மை, அவ்வளவுதானப்பா. ஆனா இவ்வளவு எளிதா நான் சொல்ல சொல்ல இன்னும் குற்றம் ஜாஸ்தியா. ஐயோ, அதுக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு 5 வருஷம் கொடுத்தேனே, இந்த ப்ராஜெக்டுக்கு 15 வருஷம் கொடுத்தேனே, 40 வருஷமா தியானம் பண்றேனே, எங்கெங்கயோ என்னென்னவோ யார் யாரோ சொன்னவைகளெல்லாம் நம்பி நம்பி. ஏன்னா அந்த புத்தி வந்து நிர்மலமாகல, சுத்திகரிக்கப்படவில்லை. சித்தம்ன்றது ஆக்சுவலா புத்தியில தான் குடிகொண்டிருக்கு. நான் பாவம் அதை இயக்குகின்றது. பிரபஞ்ச மனம் பேர் தான் சித்தம். சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் அப்படின்னு 4 சொல்லுவாங்க. எல்லாமே சட்டில் சாஃப்ட்வேர்ஸ், பாஸ்ட். அதை நம்ம வந்து ஒரு ஸ்லைடு போட்டு கூட பார்த்துடலாம். நேத்து போட்ட அதே இரட்டை உணர்ச்சிகளை இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதே பிரபஞ்சமான இரட்டை உணர்ச்சிகள், இதுதான் வந்து 3 வாசனைகளாக விதவித டிகிரியில இதுல குற்ற மனப்பான்மை கூட நீங்க போட்டுக்கலாம். குற்ற மனப்பான்மை, நிறைவு மனப்பான்மை, பரிகாரம் செய்த மனப்பான்மை அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இப்படி பாத்தீங்கன்னா இவைகள் வந்து நான் பாவத்துக்குள்ள கிடக்குங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு
இது வந்து சித்தம். கம்ப்ளீட்டா this encompasses everything. மைண்ட் ஸ்டஃப்னுவார் விவேகானந்தர். த மைண்ட் ஸ்டஃப் அப்படின்வார். he calls it as stuff because it is stuffing. The cosmos is stuffed with the mind. Mind is nothing but software registrations. ஏன் இது நடக்குது? கேளு. The term mind stuff crossed my mind sometime back. அந்த ட்ரீம் பத்தி பேசும்போது when we were discussing about the dream, in the dream even the sky is a mind stuff, buildings are made of mind stuff, persons are made of mind stuff, every little detail in a dream is nothing but mind stuff. So this term mind stuff crossed my mind just a while ago, and everything that we see in a dream is nothing but mind stuff. Absolutely. So ட்ரீம் எப்படி மைண்ட் அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எப்படி பொய்ன்னு விழிச்சோன்னு நமக்கு தெரியுது. மைண்டுக்குள்ள ஒரு சின்ன நியூரான்குள்ள வருது. ஸோ ட்ரீம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் டு ரியலைஸ் தட் எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் மைண்ட் ஸ்டஃப். ஸோ சிமிலர்லி இது ஒரு வேக்கிங் ட்ரீமா இருக்கலாம் நம்ம விழிப்பு நிலையம். ஸோ எப்படி இது வந்து மைண்ட் ஸ்டஃபா இருக்க முடியும் அப்படின்னாக்கா த லைக்னஸ் இஸ் டு த ட்ரீம், where every little detail in a dream, the moving of a leaf in a tree or the entire vast sky, everything is made of mind stuff. So அப்ப waking state லயும் it is mind stuff. மனோமயம்னு அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது waking state அப்படியே மனோமயமா பளிச்சுன்னு உறிஞ்சு தொங்குறது. So this is what I wanted to say a little while ago, and I am glad that you indicated the very word mind stuff that crossed my mind. This is it I want to say, Guruji. Thank you. Okay. This is again proven through sciences also. Now whatever that mobile camera or the laptop monitor you are viewing now, signals எல்லாம் வந்து இங்கே இருந்து the place of origination of all the signals here, from here the zoom camera is beaming across the globe. உங்க பின்னாடி அந்த சாஃப்ட்வேர் உள்ளெல்லாம் கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணுது. உங்க சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கிற ரிசீவிங் ரெசெப்டார்ஸ் இது எல்லாம் சித்தம். அப்புறம் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து நான் எழுதுற ஒரு புள்ளி வச்சேன்னா அது தெரியுது. இங்க இருக்கிற அத்தனை பேருடைய முகமும் தெரியுது, அவர்கள் குரல்கள் தெரிகின்றன. இதுவே ஆல்மோஸ்ட் கனவு மாதிரி நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி சதா நடந்துகிட்டு இருக்கு. பட் இது கிடையாது. இது கிடையாது. நம்ம அசீம் கேள்வியினுடைய இது என்ன, சாரம் என்ன அசீம்? அந்த கேள்வியோட சாரத்தை தெரியுமா? அது ஐ ஷுட் நாட் லூஸ் ட்ராக் ஆஃப் இட். கேள்வியுடைய சாரம் குற்ற உணர்ச்சி கொண்டவர்கள். ஓகே ஓகே ஓகே. அவர்களுக்கெல்லாம் கதி உண்டா? அவ்வளவுதான். குற்ற உணர்ச்சி கொண்டவர்கள் தாங்கள் வந்து எதையோ இழந்து விட்டோம், நழுவி விட்டோம், எங்கேயோ சென்று விட்டோம், தடம் புரண்டு விட்டோம், என்னமோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனா ரொம்ப சிம்பிள்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இன்னும் குற்றம் ஜாஸ்தி ஆகும். பட் அங்கதான் வந்து நம்ம சயின்ஸ் வந்து இவ்வளவுதான். என்ன சயின்ஸ்? இப்போ என்னுடைய ஒலி வாக்கானது இன்ஸ்டன்ட்ல டிஜிட்டல் வேவ்ஸா இங்கேருந்து அக்ராஸ் த ஸ்பேஸ் உங்ககிட்ட உங்களுடைய மொபைல்ல சிக்னலா ஆடியோ வருது, வீடியோ வந்து டிஜிட்டல் சிக்னலா புள்ளி 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 ஜஸ்ட் 0-1 வந்துகிட்டு இருக்கு. 0-1 பைனரி லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் சிக்னலா மாடுலேட் டிமாடுலேட் பண்ணி அங்க வந்து உங்க இதுல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பயாலஜிக்கலாவே நடக்கிறது பேரு ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள். இப்ப இந்த சித்தம்னு போட்டேன். சித்தம்ன்றது என்ன? கம்ப்ளீட்டா காஸ்மாஸை சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள வந்து ஒரு 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 தனி மனிதன். அவன் என்ன?
அவன் என்ன? உணர்ச்சி. தனி மனிதன்றது என்ன? ஆக்சுவலா நான் பாவம். பாவம் பாவ லெவல்லயே நம்ம அப்பேற்பட்ட சயின்ஸா பகவான் பண்ணதுனால பாவம் எந்த உணர்ச்சி பாவத்தையும் உள்ள shouldn't be recognized, அங்கீகரிக்கப்படக்கூடாது. சித்தத்துக்கும் நீங்க இப்போ இந்த தெளிவு நம்ம விஞ்ஞானத்தை உபயோகிச்சு அதே விஞ்ஞானத்தையும் உதாரணம் காமிச்சு ஒரு மனித நான்பாவம் அகந்தை உணர்ச்சி மயமாக எண்ணங்களை கோர்த்து கோர்த்து வெளி உலகத்தை சத்தியமாக்கி, ஆக்சுவலா வெளின்னே ஒண்ணும் கிடையாது, இல்லாத வெளியை சத்தியமாக்கி திருப்பி அதை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு சுழற்சி. நான்பாவம் என்ன பண்ணுது? உணர்ச்சி. இது உணர்ச்சி. இந்த ஆள் நான் பாவம். அவனுக்கு எழும் ஒரு உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சி. இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதுல ஆணு பெண்ணு, தன்னை ஆணா நினைக்கிறது கூட உணர்ச்சி, ஒரு பெண் பெண்ணா நினைக்கிறது கூட உணர்ச்சி. நம்ம கோர் சயின்ஸுக்கு போறோம். ஆனா இங்க விழிப்பு நிலை ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க பிரமிச்சு போயிடுவாங்க, இந்த சைடே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா அவங்க நிலை ஆட்டம் கண்டுடும், தெரியாது வேற, அவங்க இதெல்லாம் கன்சீவ் பண்ணல. ஆனா இந்த இந்து தர்மான்ற அந்த சனாதன தர்மால புடம் போட்டு அப்படியே சயின்ஸ் அப்படியே பிரபஞ்சமாவே வருது. ஒரு ஞானி வரும்போது அவர் ஒரு கிளாஸ் மாஸ்டர் ஆயிடுறாரு. ஒரு மந்திரவாதிய பிரமிக்கும்படியா எல்லாத்தையும் பண்ணானா எப்படி இருக்கும்? எப்படி கிருஷ்ணர் என்னென்னலாம் பண்ணார், எல்லா இடத்துலயும் இருப்பார். பண்றத பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு? நான் பண்ணலன்னு. அங்க நடக்கும். கிருஷ்ணர் அந்த கோபிகைகளுக்கு யமுனையை கிராஸ் பண்றதுக்கு சொல்றார். நாமத்தனை ஏகபத்தினி விரதனாக இருப்பது உண்மையானால் யமுனை வழிவிடுவாள்ன்றார். And who are those gopikas? He slept with them just a week ago. அடப்பாவின்றாங்க அவங்க. அடப்பாவி, முழு பூஷணிக்காவை சோத்துல மறைக்கிறியே. சரி சரி, நீ பெரிய ஆளுப்பா, நீ மாயாஜாலம் பண்ற அப்படின்னு போனா அது வழி விடும். அங்க யாருக்கு போறாங்க? சாப்பாடு எடுத்துக்கிட்டு துர்வாச மகரிஷி. அவருக்கு போய் சாப்பாடெல்லாம் போட்டு முடிக்கிறாங்க. திருப்பி வெள்ளம் போயிட்டு இருக்கு, திருப்பி இந்த பக்கம் வரணும். அவர்கிட்ட ஐயோ நாங்க எப்படி போவோம் அப்படின்னு கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, நல்ல முழு தலை வாழை இலை போட்டுட்டு ஒரு கட்டு கட்டிட்டு அவர் என்ன சொல்றார்? நான் இன்று உபவாசம் இருந்தது உண்மையானால், உண்ணாவிரதம் இருந்தது உண்மையானால் வழிவிடும். வழிவிடுது வந்துட. என்ன ஆக்சுவலா சூக்ஷ்மம் என்ன? இந்த நான்பாவம், இந்த நான்பாவம். அவ்வளவுதான். எல்லா மகான்களும் இத பாசன் பண்ணலீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இரட்டை உணர்ச்சிகள் எதுக்கும் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுல குற்ற உணர்ச்சி பரிகாரம் செய்ய என்ன பண்ணலாமான்னு காத்துட்டு இருக்க உணர்ச்சி, இப்படின்றது எதையுமே என்டர்டெயின் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஃபார் ஆல். தன்னை நேர்மையற்றவன் நீங்க, ஏமாந்தவன், தடம் புரண்டவன், கோட்டை விட்டவன், சபலத்துக்கு ஆட்படுகின்றவன், வாசனைகளுக்கு ஆட்படுகின்றவன். இப்போ பகவான் he doesn't show himself as guru. நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். ஏன்னா குருடம் எங்க இருக்கு? அந்த நுவான்சஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காட்டப்படணும். பிளஸ் அவருடைய சந்நிதின்றது ஒப்பிடவே முடியாத ஒரு பெரிய அருள் சாம்ராஜ்யம். அது ஒண்ணுதான். அதையும் எல்லாத்தையுமே சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். உண்மை இவ்வளவுதான். நான்பாவம் உணர்ச்சிகள்ல முக்கியமாக இது கேட்கப்படும் பொழுது
எந்த லெவல்ல இந்த உண்மைகள் கேட்கப்படும் பொழுதும் உடனே வருது, ஐயோ இவ்வளவுதானா, நல்லா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம லட்சுமிகாந்தன் கூட 2-3 நாள் முன்னாடி கேள்வி கேட்டிருந்தப்போ, ஒரே இப்ப இதுவா இருக்கு, ஒண்ணுமே இல்லாம போகுது, ஒண்ணுமே இல்லாத போகிறவனும் கூட இல்லையப்பா, லட்சியங்களே இங்க கிடையாதுப்பா. சிறு சிறு நம்பிக்கைகள், கம்ப்ளீட் சரண்டர். கிருஷ்ணரை நம்புறாங்க கோபிகைகள், செய்கைகள்ல மாட்டிக்கல, செய்கைகள்ல கிருஷ்ணரை பேன் பண்ணல. துர்வாசர் சாப்பிட்டவர் தான், அவர் உபவாசம் இருக்கான்னு சொல்றாரு. சோ அவர் சாப்பிட்டவரா அவர் சாப்பிட்டவர் நான் உபவாசம் இருந்தேன் இன்னைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது கூட அதை அவங்க டிஸ்ட்ரஸ்ட் பண்ணல. இது மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்குத்தான் இது. இதே போல இன்னொரு சம்பவம், ஒரு பெரிய ராஜா தத்தாத்திரேய மகரிஷி, அவர் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் பிறந்தவர், பெரிய மகரிஷி. ஆனா அந்த ராஜாக்கு அவர்கிட்ட நேரடியா ஆன்ம ஞானம் அடையணும்னு ஆசை. ஆனா அந்த ராஜா தன்னை ரொம்ப குற்றம் இழைத்தவனாக, ஏமாந்தவனா, குற்றமரப்பன்மை கொட்டி கிடக்கவர். அது அவருக்கு நல்ல எந்தெந்த சோல் எப்படி வருது, ஏதா வருது, அதை புதுசாவே பார்க்க மாட்டாங்க உணர்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு பிரம்மாண்டமான சித்தத்தை கடந்தவங்க. சோ சித்தத்துக்குள்ள மாட்டிக்கொண்ட தன்மைகள் தான் இவைகள். இரட்டை உணர்ச்சிகள் தான் அதுக்கு ரூலர். அந்த இரட்டை உணர்ச்சிகள் ஏன் அங்க நிலவுகின்றன? நான் தான். சோ அந்த அகந்த இதுல துடிக்குது. நீங்க உங்களை நொந்து வருத்தப்பட்டாலும் சரி, இல்ல பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல, நம்ம ரொம்ப மோசம் இல்ல, நம்ம மாடரேட், அப்படி இப்படின்னு கிரேடேஷன்ஸ் எல்லாம் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, எதை பண்ணுவதும் அகந்தை. போட 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 அந்த உணர்ச்சி உங்களை கட்டி போடுகின்றது. நான் பாவம் பெருகுகின்றது. இதெல்லாம் உணர்ச்சின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு கன்க்ளூஷன் போடுறீங்க வச்சுக்கோங்க, அந்த புத்தியில உணர்ச்சியில யூ கன்க்ளூட் சம்திங். இப்படி இதை முடிக்கணும், இந்த ப்ராஜெக்ட, இல்லாட்டி இந்த பொருளை இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சமையல கூட கன்க்ளூட் பண்றீங்க வச்சுங்க, immediately it takes the form of experience. You become an experiencer and you take up the project and you do that project and you complete it, you conclude it and again you have experienced. இப்படி உணர்ச்சிகள்ல நினைச்சு ஒரு முடிவு பண்ணாலும் இப்படி நடக்குது, எண்ணமயமா இருந்தாலும் இப்படி நடக்குது. இப்படி தொடர்ந்து நான் பாவம் அனுபவத்திலேந்து திருப்பி புது ப்ராஜெக்ட் நினைவுக்கு உணர்ச்சியா வருது. குற்ற மனப்பான்மையை விளக்குற மாதிரி, இல்லாட்டி பரிகாரத்துக்கு ஏதாவது பண்ற மாதிரி, அப்படி இப்படின்னு என்னென்னவோ வருது. நட்பு மாதிரி, பகை மாதிரி, ஆதாயம், விரயம், லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் எல்லாத்தையும் போடுது. சோ இப்படி வந்துகிட்டு இருக்கிற இதுல நம்ம அட்டன் பண்ண வேண்டியது அந்த கோபிகைகள் மாதிரி இருக்கிற பாவம் தான். குற்ற மனப்பான்மை இருந்தா கூட அந்த இடத்துல இதனுடைய சயின்ஸை இப்ப சொல்லிட்டோம். இந்த சயின்ஸை நீங்க கேட்கணும், ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணணும், அந்த குற்றம் புரிந்தவனா இருக்கிறவன் யாரு அப்படின்னு உள்ள பார்க்கணும். குற்றம் புரிந்தவனுடைய இருங்க, ஆனா நல்ல உன்னிப்பாக இருங்கள். உள்பார்வையில் குற்றம் இழைத்தவன், வஞ்சம் நினைப்பவன், பொறாமை கொள்பவன், இப்படியோ முன்னேறி போயிட்டாங்க, எங்கெங்கயோ போயிட்டாங்க. ஐயாவோட அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்காங்க அவங்க எல்லாம், நம்ம அந்த காலத்துல இருந்து இல்ல. அப்படி என்னவா இருக்கட்டும், பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், நீ தனிமைக்கு ஆட்படாதே. உன் ஆன்பாவத்திற்குள் குற்றம் புரிந்தவனாக, தவறு இழைத்தவனாக, ஏமாந்தவனாக, ஜஸ்ட் லைக் தட், கோட்டை விட்டவனாக, ஜஸ்ட் மிஸ்ட், அப்படின்லாம் அந்த தன்மை வர அந்த தருணம் போருங்க. அந்த தருணம் உங்களை ஆட்படுத்தும் போது, அதற்கு நீங்கள் ஆட்படும் பொழுது, அது நீங்க, வேற எதுவுமே இல்லை. அது நீங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அதுவாவே இருங்க. அதுவாவே இருக்கும் பொழுதே அதுதான் பார்வை. அதனுடைய பார்வை என்ன ஆகும், திடீர்னு வேனிஷ் ஆயிடுங்க, பஸ்மம் ஆயிடும். திடீர்னு பஸ்மம் ஆயிடும். அங்க ஆக்சுவலா சொரூப தரிசனம்.
ஆனா அது சொரூப தரிசனம் தெரியாது. ஆனா நம்மளுடைய ஆன்மீகம் ஆன்ம ஞானத்தை ஒரு ஒரு கையில சொடுக்கு போடுறதுக்கு விட ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட ஃபாஸ்டஸ்ட் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம இவர்கள் அப்படியே கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். உள்ள கடப்பான்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா உள்ளுன்னு ஒண்ணும் கிடையாது, வெளியே தூக்கி உள்ளன்னு விட்டுட்டு இருக்கேன், உள்ளேயும் கிடந்துரு அப்படின்னா நீ ஆக்சுவலா வெளியிலேயே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் உள்ள கடன்னு அர்த்தம் வெளியில நிக்காதன்னு அர்த்தம். பஞ்ச புலன்கள்ல நிக்காத, அன்னமய கோஷால நிக்காத, இந்த கிரியை மயமான பிராணமய கோஷால நிக்காத, மனோமய கோஷமான எண்ணங்கள்ல கூட நிக்காத, புத்தியில உணர்ச்சிகள்ல கூட நிக்காத, நான் பாவம் அங்க கூடி கொண்டு இருக்கு அங்கேயும் நிக்காத, பிரபஞ்ச மனம் ஓயாம கான்டாக்ட்ல இருக்கு எங்கேயும் நிக்காத, கடை அப்படின்னா அர்த்தம். இங்க உள்ள கடக்கிறது பிரபஞ்சம் இல்லாம போறது, தனி இருப்பு இல்லாம போறது, பிரபஞ்ச மனம் இல்லாமல் போகின்றது, நான் பாவம் இல்லாமல் போகின்றது. ஆனால் சொரூபம் அதனால்தான் எப்பேற்பட்ட குற்றமிழைத்தவர்களும் ஏமாந்தவர்களும் ஐயோ வாழ்க்கை பூரா ஃபெயில்யூர்ப்பா, ஃபெயில்யூர் தான் என்னுடைய வாழ்க்கை. பணமா ஒன்றும் இல்லை, குடும்ப உறவுகளா சரியில்லை, உடம்பு ஆரோக்கியமா சரியில்லை, சூழ்நிலைகளா என்னுடைய குடும்பத்து சூழ்நிலைகள், சமுதாய சூழ்நிலைகள், தேசத்து சூழ்நிலைகள் ஒண்ணுமே சரியில்லைப்பா. He is the most eligible. எங்க துக்கம் உள்ள தாண்டவம் ஆடுகின்றதோ, நீங்க தயவு செஞ்சு துக்கம் வர இடங்கள், துக்கம், வேதனை, வலி, பண நஷ்டம், பதவி பறிப்பு, கொடுமை உங்களை நேரடியாக செய்திருக்கின்றார்கள், இல்லாட்டி நீங்க கொடுமை புரிஞ்சு அந்த கொடுமைக்கு பதில் வினையாக எதிர்வினையாக உங்களுக்கு கொடுமை இழக்கப்பட்டிருக்குது. என்ன வேணாம், கம்பாரிசன் எதுவுமே வேண்டாம். அந்த கோபிகைகள் மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டலா உள்ளுக்குள்ள அந்த உணர்ச்சிக்கு ஆட்படும் போது பெரிய இழப்பு, பண இழப்பு, பெரிய பதவி இழப்பு, பெரிய ஆரோக்கிய இழப்பு, உறவுல யாரோ போயிட்டாங்க, அவங்கள நம்பிட்டு இருந்தீங்க, இப்படி வெளியில என்னெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி மயமாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாக போய்கொண்டிருக்கின்றதோ அவைகளுக்குள் நீங்கள் நடக்கிறத அந்த ஸ்பாட்ல, அந்த நடக்கிற தனுரத்துல அந்த உணர்ச்சி மயமானவன் கிட்ட, ஏமாந்தவன் கிட்ட, இழந்தவன் கிட்ட, ஆரோக்கியம் பறிபோனவன் கிட்ட கூர்மையாக நில்லுங்கள். அதற்கு எப்படி நீங்க ரெடி ஆகணுமோ அது ரெடி ஆகிறதுக்கு தான் நான் 24 மணி நேரம் சொல்கின்றேன். சரிங்களா? இதை 24/7 ஏன் சொல்றேன்? அதற்கு தான் சொல்றேன். சோ சித்தம், அதாவது இந்த பிரபஞ்சமே சுழற்சிங்க. இது பேர் தான் சம்சாரா. சம்சாரம்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் ரெப்பிட்டேஷன். தி எசன்ஸ் ஆஃப் த மைண்ட் ஸ்டஃப் revolves in a cyclical way. It's recycling itself. Cause and effect. But for whom this cause and effect works? For whom this happens? Who is he? அவ்வளவுதான். அந்த உணர்ச்சி வரணும், வலி வரணும், ஏமாற்றம் வரணும். அந்த ஏமாற்றம் கொண்டவனோட நீங்க அந்த உணர்ச்சி, அது ஏமாற்றத்தோடயே இருக்கணும். ஏமாற்றம் கொண்ட உணர்ச்சியும் இரண்டு அல்ல, ரெண்டும் ஒன்றே. இது ஏமாந்த உணர்ச்சி, இது ரெண்டும் ஒன்றே. அப்படியே இருக்கணும். இதுக்கு நீங்க வேலையெல்லாம் நிறுத்த வேண்டாம். அப்படி சொல்றேன் நான். இதை விட ஈஸி எதுவும் கிடையாது. இது பயாலஜிக்கலா நடக்குது. இப்ப நான் இதை ஒரு உங்களுடைய லேப்டாப்ல, மொபைல்ல இந்த வீடியோவும் ஆடியோவும் நொடி பொழுதுல மானிட்டரை அடைச்சா மாதிரி வந்துகிட்டு இருக்கா மாதிரி உங்க மனம் நான் பாவத்தினுடைய இரட்டை உணர்ச்சிகளால் அடைச்சா போல இருக்கு. தானே அது உங்களை அந்த அனுபவித்தவனா மாத்திக்கிட்டே இருக்கு. அனுபவித்தவர்களே ஒத்தங்கூட இல்ல. அது ஆழ்ந்த உறக்கம் ப்ரூவ் பண்ணுது. ஆன்ம ஞானம் இங்க பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால ஃபர்ஸ்ட் ஆன்ம ஞான சத்சங்கங்களோட தோஞ்சுக்கிட்டே இருங்க. பிராக்டிகல்ஸ் தான் எதுவும், எல்லாமே பிராக்டிகல்ஸ்.
சும்மா சும்மா இதெல்லாம் வந்து இதுவா பேசல, ரியல். பயாலஜி, உயிரியல் வந்து மனத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. மனம்னு ஒரு பொருளே இல்லை. மனம் எல்லாம் ஃபுல் ஆஃப் கான்செப்ட்ஸ். பர்த்தே கான்செப்ட். எழுந்துக்கிறவன் வந்து அவன் மனத்துல எண்ணமா எழுதுக்கிறான், உணர்ச்சியா எழுதுக்கிறான், அனுபவிச்சவனா எழுதுக்கிறான், அனுபவிக்க போறவனா எழுதுக்கிறான். அவ்வளவுதான். ஆன்ம சாதகம் பண்றவனா கூட எழுதுக்கிறான். நம்மளுக்கு ஆன்ம சாதகம் பண்றோம், இல்ல 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 எனக்கு நாத்திகம் தான் பிடிக்கும், எதுவுமே வேண்டாம்பா. அந்த கோபிகைகள் மாதிரி கிருஷ்ணரை நம்புற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட போய் இதப்பா என்னப்பா இது இப்படி வந்து நதி போகுது அப்படின்னா, அவர் தன்னுடைய ஒரு செயலையே அப்படியே அதுக்கு எதிர்வினையா சொல்றாரு. அவரு நான் மொத்தம் ஏகபத்தினி விரதனார் தான் உண்மையா இருந்தாங்க. அங்க அவங்களுடைய ட்ரஸ்ட் பிரேக்கப் ஆகுதான்னு பாக்குறாங்க. இல்ல, பிரேக்கப் ஆகல. ஐயோ உன்னை நான் ஜட்ஜ் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு பரம்பொருள் தன்மை அங்கு உணரப்பட்டு இருக்கின்றது. உடனே அங்கு விழிவிடப்படுகிறது. அத போல நீங்க என்ன ஆகணும், உங்க உணர்ச்சியை நீங்க ஜட்ஜ் பண்ணி ஐயோ இதெல்லாம் வந்து எந்த ஆன்ம ஞானமும் ஒன்றும் சரி பண்ணாது, எந்த குருஜியும் எந்த சுவாமிஜியும் யாருடைய போதனையும் பண்ணாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா அவநம்பிக்கை கொண்டீர்களானால் அதுவே நீங்களே விதித்துக் கொள்கின்றீர்கள். அதுவும் வாசனையில் இருக்கு, உங்களுக்கு அருளப்படக்கூடாது. அவ்வளவுதான் இங்க விஷயம். சோ உணர்ச்சி வந்து அப்புறம் எண்ண கூட்டங்கள், திருப்பி என்ன, திருப்பி எண்ணங்கள் உதிக்க 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 நித்தியம் நரகம். எப்ப பாரு குற்ற உணர்ச்சி, ஏமாந்த உணர்ச்சி, கோட்டை விட்ட உணர்ச்சி, அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆயிடும். அப்பவும் விட மாட்டார். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். அதனால நீங்க வந்து ஐயோ எனக்கெல்லாம் கிடையாதுப்பா முக்தி, என்ன மாதிரி மோசம் நம்மளுக்கெல்லாம் கிடையாதுப்பா. இப்பவே நீங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் நீங்க எங்கிட்டயே பேசியிருக்கீங்க. எனக்கு இதுவா, எனக்கு இந்த மாதிரியா? ஆமா, அந்த எனக்கே இல்லையே, முக்தி அடைந்தவனும் இல்லை. அதுதான் இங்க உணரப்பட வேண்டியது. இவ்வளவே. இது வந்து உங்களுக்கு விடைய விளக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அசீம். ஆமாங்க ஐயா, தெளிவான விளக்கம். சம்மந்தப்பட்டவர்களும் பார்க்க சொல்றேன். இது பயனுள்ள ஒரு விளக்கம். நன்றி. சரி.